மோப்ப நாயெல்லாம் அந்தளவுக்கு பர்பஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது பல பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு எப்படி தெரியும் அப்படிம்பாங்க. பட் நாயோட நாலேஜ் ரொம்ப அரிதான நாலேஜ். நாய் ட்ரெயின்டு வர இல்லையா, பயிற்சி. அதுக்கு தனி அந்த டாக் ஸ்குவாடுக்கு தனி இல்லது, தனி சம்பளம். நாய் வந்து முதல்ல நேராக போயிட்டு அந்த ஒரு ஊர் பொது கிணத்தை போய் மோக்குது. ஊர் பொது கிணத்துல கத்தி எடுக்கிறாங்க. அடுத்து அதுலேருந்து ஒரு 27 கிலோமீட்டர் பக்கம் ரெட்டியார்பட்டின்னு ஒரு ஊர். ரெட்டியார்பட்டிங்கிற ஊருக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் வீட்டுக்கு போகிறது நாய். ஓகே. ஆட்டோ டிரைவருக்கு எதுவுமே தெரியல. அவனை தூக்கி கொண்டு போய் உரிச்சாக்க, ஐயா ஒன்றுமே தெரியாத எனக்கு காலை ஒரு 7:30 மணிக்கு ஒருத்தன் வந்தான், கையில் ரத்தமாக இருந்தது, நாங்கள் எந்த ஆட்டோவும் ஏற்றலை. யார் மணிக்குமார் நேரம் ரெட்டியார்பட்டிக்கு வந்துட்டான். ஓகே. இங்கேருந்து கொலை பண்ணிவிட்டு அங்கே பஸ்ஸில் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பஸ்ஸு கிட்ட தான் ஏற்ற முடியாதுன்னா, அப்புறம் மணிக்குமாருக்கு வேண்டப்பட்ட மச்சான் ஒருத்தன் ஃபோன் பண்ணி, நமக்கு தெரிஞ்சவர் தான் கீழே விழுந்துட்டார், ஏற்றிட்டு போங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. உடனடியாக அவர் ஏற்றிட்டு கொண்டு போய் அழகிய பாண்டிபுரம்னு அதுலேருந்து அடுத்த ஊர். ஓகே. அது பைபாஸ் போகுது. இப்போ அதில் கொண்டு விடுறாரு. அழகிய பாண்டிபுரத்தில் மெயின் ரோடு வரனா கயத்தார் வந்தால் மெயின் ரோடு வந்துடுவீங்க. ஓகே. அந்த பூலோக அமைப்பு புரியுதா? இப்போ ஒரு தென்காசி, இப்போ ரெட்டியார்பட்டிலேருந்து கல்லடிக்குறிச்சி பாபநாசம் அப்படி கூட போகலாம். இது ஒரு பிளாக்குள்ளே நடந்தது. தென்காசியோட கிலோமீட்டர் ரெட்டியார்பட்டில் இருக்கும். அடுத்தது அழகிய பாண்டிபுரம், அடுத்தது பைபாஸ் ஏறி இது திருநெல்வேலி போகணும். திருநெல்வேலி போகிறதா அவரோட திட்டம். இந்த சம்பவத்தை இவர் ஆட்டோ டிரைவர் சொன்னோன்னா ஆட்டோ டிரைவரை விடலை.